தலைமை சிநேகர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. நம்முடைய வருவாய்த்துறையில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் ஜமாபந்தி நடத்துவாங்க. அந்தந்த சப்டிவிஷனுடைய ஆர்டிஓ தலைமையில் நடக்கும், ஒரு சில இடத்துல மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அதிகாரிகள் தலைமையில் நடக்கும். இந்த மாதிரி நடக்கக்குள்ள அனைத்து இன்னைக்கு இந்த கிராமம்னா அந்த கிராமம் சம்மந்தப்பட்ட விஓ ஆர்ஐ எல்லாமே உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த பட்டா மாற்றுறது, பெயர் மாற்றுறது, இந்த ரேஷன் சின்ன சின்ன விஷயங்கள் அன்னைக்கே செஞ்சு கொடுத்துருவாங்க. பெரிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது நாளாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா நாளை முதல், அதாவது 11ஆம் தேதியிலிருந்து வியாழக்கிழமையிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அந்த அலுவலகத்திற்கு உட்பட்டக்கூடிய கிராமங்களுக்கு ஜமாபந்தி நடைபெறுகிறது. அந்த ஜமாபந்தியினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருதாசலம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அந்த ஜமாபந்தி நடக்குது. எந்த தேதியில் என்னென்ன ஊருக்கு நடக்குதுன்றத அந்த பட்டியலை எனக்கு நம்முடைய திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் அண்ணன் உதயகுமார் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கூட இருக்கும். ஏன்னா இது பேப்பரில் நாளைக்கு வருமா நாளைக்கு வருமானு சொல்ல முடியாது. அதனால் என்னென்ன ஊருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ படித்து காட்டிடுறேன். அந்தந்த கிராமம் சம்மந்தப்பட்ட மக்கள் அந்த தேதியில் போயிட்டு அங்கே ஆஜராகி மனு கொடுத்து உங்களுக்கு உண்டான நிவாரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை 11ஆம் தேதி இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திட்டக்குடி கிழக்கு குறுவட்டம், திட்டக்குடி கிழக்கு ஆரை சம்பந்தப்பட்ட வில்லேஜ், திட்டக்குடி, டி இளமங்கலம், கோடங்குடி, எலுமாத்தூர், கீரனூர், மேலதானூர், கீழதானூர், ஆவினங்குடி, பட்டூர், நெய்வாசல், நிதிநத்தம், நாவலூர் ஆகிய கிராமங்களுக்கு 11ஆம் தேதி வியாழக்கிழமை நாளை ஜமாபந்தி நடக்க இருக்குது. அங்கே போய் உங்கள் குறைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே போல் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதே திட்டக்குடி கிழக்கு குறுவட்டத்தினுடைய அந்த தொடர்ச்சி கிராமத்தில் பெருமுளை, செவ்வேரி, வையங்குடி, சிறுமுளை, புதுக்குளம், புலிவளம், நெடுங்குளம், குமாரை, கோழியூர், போத்திரமங்கலம் மேற்கு, போத்திரமங்கலம் கிழக்கு, ஆதமங்கலம், வதிட்டபுரம் ஆகிய கிராமங்களுக்கு 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜமாபந்தி. அதே போல் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெண்ணாடம் ஆலயத்துக்கு பிற்கால இருக்கக்கூடிய குறுவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிகேரி, மேல்நெமிலி, கீழ்நெமிலி, திருமலை அகரம், கொள்ளத்தங்குறிச்சி, தாளநல்லூர், கோனூர், வடகரை, நந்திமங்கலம், பூவனூர், கீரனூர், கூடலூர், அகரம், பெலாந்துறை, கொடிக்கலம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அன்னைக்கு நடக்கக்கூடிய ஜமாபந்தியில் போயிட்டு நீங்கள் மனு கொடுத்து உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே போல் 17ஆம் தேதி புதன்கிழமை பெண்ணாடம் குறுவட்டத்தினுடைய தொடர்ச்சியாக திருவட்டத்துறை, தொழார் தெற்கு, மேலூர், மருதத்தூர், சவுந்தர சோழபுரம், இருளம்பட்டு, கோவிலூர், சிறுமங்கலம், தொழார் வடக்கு, புத்தேரி, கொத்தட்டை, பொன்னேரி, சேவூர், மதுரவள்ளி ஆகிய கிராமங்களுக்கு புதன்கிழமை 17ஆம் தேதி ஜமாபந்தி. அதைத் தொடர்ந்து அதே பெண்ணாடம் குறுவட்டத்தில் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு எறையூர், கிளிமங்கலம், குறுக்கத்தஞ்சேரி, மோசட்டை, வெண்கரும்பூர், தீவலூர், பெண்ணாடம், கொசப்பள்ளம், மாளிகை கோட்டம், அரியராவி, முருகன்குடி, காரையூர், துறையூர், எரப்பாவூர், நரசிங்கமங்கலம் ஆகிய கிராமங்களுக்கு 18ஆம் தேதி வியாழக்கிழமை ஜமாபந்தி. அதே போல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திட்டக்குடி மேற்கு குறுவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எழுத்தூர், வெங்கலூர், அதர்நத்தம், கழுதூர், எடைச்செருவாய், ஆவட்டி, ஆக்கனூர்,
வாகையூர், கீழ்ச்செருவாய், ஆலம்பாடி ஆகிய கிராமங்களுக்கு ஜமாபந்தி நடைபெறுகிறது. அதை போல பார்த்தீங்கன்னா அடுத்தது 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திட்டக்குடி மேற்கு தொடர்ச்சி அந்த குறுவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐவனூர், கனகம்பாடி, தொண்டாங்குறிச்சி, புல்லூர், அரங்கூர், பெரங்கியம், ராமநத்தம், கொரக்கை, டி ஏந்தல் ஆகிய கிராமங்களுக்கு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜமாபந்தி நடைபெறுகிறது. அதை போல 24ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொழுதூர் குறுவட்டம், அந்த தொழுதூர் ஆரை விற்காவில் இருக்கக்கூடிய பாசார், சிறுகரம்பலூர், தச்சூர், லக்கூர், தொழுதூர், புலிகரம்பலூர், கண்டமத்தான், நாங்கூர், லட்சுமணபுரம், கொரக்கவாடி, வைத்தியநாதபுரம் ஆகிய கிராமங்களுக்கு ஜமாபந்தி அன்னைக்கு நடைபெறுகிறது. அதே போல 25ஆம் தேதி வியாழக்கிழமை அதே தொழுதூர் குறுவட்டத்தினுடைய தொடர்ச்சியாக வள்ளிமதுரம், பனையாந்தூர், கல்லூர், மாக்குடையூர், பட்டாங்குறிச்சி, மேற்கல்பூண்டி, கீழ்கல்பூண்டி, வடகராம்பூண்டி ஆகிய கிராமங்களுக்கு ஜமாபந்தி நடைபெறுகிறது. அன்றோடு அந்த ஜமாபந்தியினுடைய நிறைவு விழாவின் போது இந்த ஜமாபந்தி நாட்களில் மனு கொடுத்த மக்களுக்கு உரிய நிவாரணங்களை, பட்டா போன்ற விவகாரங்கள் அன்னைக்கு ஜமாபந்தி நிறைவு நாளில் நம்முடைய விருதாசலம் வருவாய் கோட்டாட்சியர் அதற்குண்டான சான்றிதழ்களையும் பட்டாக்களையும் வழங்கி அன்றையோடு ஜமாபந்தி நிறைவு பெறுகிறது. இந்த நல்ல வாய்ப்பை திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு இந்த தகவலை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். வணக்கம்.